ஒன்று சொன்னார், வேற எந்த தலைவராவது பத்திரிகையாளர்களை பார்த்து இதை மாதிரி அண்ணாமலை இதை பேசியிருப்பாரான்னாரு. பாரதி என்றதை ஒருத்தர் மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன் ஆர்கே அவர்கள். பாரதி சொல்ல விஷயத்தை பத்திரிகையாளர் சொன்ன விஷயத்தை அண்ணாமலை சொல்லிட்டாரா? அதெல்லாம் சைலண்டா கன்வீனியன்ட்டா அப்படியே அமைதியா இருக்கீங்க. நீங்க இவரை கழுவி ஊத்துறீங்க, எல்லாரையும் கழுவி ஊத்துறீங்க. ஒரு கட்சி தலைவர் கழுவி ஊத்துங்களேன் பாருங்க. உங்களால முடியாது. ஏன்னா உங்களுக்கு ஒரு பயம். இதுதான் நீங்க தனிப்பட்ட முறையில நீங்க அண்ணாமலை டார்கெட் பண்றீங்கன்னா நிச்சயமாக நாங்க டார்கெட் பண்ணுவோம். திமுகவை நோக்கி ஆர்கே இதுவரைக்கும் ஏதாவது ஒரு சின்ன கடினமான கேள்வி இந்த 4 வருஷ ஆட்சியில சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. இப்ப 4 வாட்டி கேளுங்க. அண்ணாமலை மேல இவருக்கு ஒரு கால் அவர் பாரதிய சொன்னது நினைவு சொல்லுங்க. அண்ணாமலை மீது இருக்கும் கூட தனி காழ்ப்புணர்ச்சி நீங்க பேச வேண்டாம். நீங்க எல்லாரும் பேசுங்க. அதே மாதிரி கட்சியின் தலைவரோடு இவரால ஒரு கட்சியில போய் நடத்த முடியுமா? ஆக்கப்பூர்வமா பேசுங்க. அண்ணாமலை ஒன்னும் கிரிட்டிசிசம்க்கு அப்பாற்பட்டவர் இல்ல. ஆனால் என்ன பேசுறீங்கன்றத பாயிண்ட் நிச்சயமாக இருக்கு. அது நீங்க இஷ்டத்துக்கு பேசும்போது அலோ பண்ண முடியாது. அதான் என் பாயிண்ட். நான் திருப்பியும் சொல்றேன், அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதாக்கு தெரியுங்க. அது அண்ணாமலையாக இருக்கலாம், யார் வேண்டாலும் இருக்கலாம். நான் திருப்பி சொல்றேன், ரேகா டெல்லி சீஃப் மினிஸ்டர் அவங்க சிஎம் ஆவான்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? யாருக்காவது தெரியுமா அவங்க தான் சிஎம் ஆக போறாங்கன்னு? அவங்க சிஎம் பண்ணாங்க. இன்னைக்கு ஒடிசால இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் யாருன்னு தெரியும், யாருன்னு தெரியும், அந்த மாநிலத்துக்கு யாருன்னு தெரியும். அதேதான் ஆகையினால வெறும் பிம்பமோ இல்ல அண்ணாமலை தான் தன்னை விட